Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க YouTubeல. நம்ம அத பத்தி வீடியோ போடல. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குறதுனால இன்னைக்கு வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட் அதுதான். அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம்னா நமக்கே தெரியும் இது வந்து 18+ அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கறவங்க தான் இந்த வீடியோ வந்து பார்க்கணும். மத்தவங்க பார்க்க கூடாது அப்படி நமக்கு தோணுச்சு அப்படினா நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிரலாம். நமக்கே ஆப்ஷன் வந்து வீடியோ அப்லோடிங்ல வரும். நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் அந்த இது இருக்கும்ல அதுல 18+ கண்டென்ட் அப்படினு சொல்லி கொடுத்துறலாம். அப்படி கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ப்ளே ஆகாது. அவங்களுக்கு வந்து அது கன்ஃபார்ம் பண்ண கேக்கும். அது வந்து ஓகேவா நம்ம 18 வயசுக்கு மேல இருந்தோம்னா மட்டும் நம்ம அதை ஓகே கொடுத்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். சோ அந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா YouTubeல இத கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்டேட் பண்றது அப்படினா நம்ம ஒரு வீடியோ நம்ம வந்து போடுறோம்னா நம்ம வந்து அத 18+ கண்டென்ட் அப்படினு சொல்லாம இருந்தா கூட அவங்களோட சிஸ்டம் வந்து அத வந்து கண்டுபிடிச்சிரும். அதுதான் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்களா. சோ இதனால என்ன ஆகுது நம்ம போடக்கூடிய வீடியோவை அவங்களே ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பார்க்கிறதுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு கீழ உள்ளவங்க பார்த்தா சரியா வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்க வீடியோவை ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணிடுவாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லாமலே அவங்க 18+ கண்டென்ட் அப்படினு போட்டுருவாங்க. உங்களுக்கு மேபி மெயில் வரலாம். சோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட் அப்படினாலே நமக்கு வந்து அதுல பெருசா அட்வர்டைஸ்மென்ட் வந்து வராது. ஒருவேளை ஒரு சில அதாவது லிமிட்டட் ஆட் அப்படினு சொல்லுவாங்கல. சோ அந்த மாதிரி வரலாம் வேணா தவிர மத்தபடி உங்களுக்கு ஆட் எல்லாம் அதுல வராது. சோ இது வந்து அதனால என்னன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம சரியான கண்டென்ட் தான் போட்டுருப்போம். சரியான கண்டென்ட் போட்டுமே அவங்களோட சிஸ்டம் வந்து தவறா சொல்லிடுச்சு. இது வந்து 18+ அப்படினு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். அதாவது 100% நம்ம போடக்கூடிய கண்டென்ட் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. இது வந்து நார்மலா எல்லாரும் பார்க்கக்கூடியது. இது 18+ கண்டென்ட் கிடையாது அப்படினு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். அப்பீல் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இதுல வந்து அந்த சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் வந்து என்ன பண்ணுவாங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களே ரிவ்யூ பண்ணுவாங்க. பண்ணி பார்த்து அது ஒரிஜினலா 18+ கண்டென்ட் அப்படினா அது அப்படியே தான் வச்சிருப்பாங்க. இல்லனா உங்களுக்கு திரும்ப வந்து கொடுத்துட்டு நார்மல் கண்டென்ட்டா போட்டுருவாங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களோட கண்டென்ட் மேலனா நீங்க வந்து அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் நினைப்பாங்க சும்மா செக்சுவல் கண்டென்ட் அந்த மாதிரி போட்டா மட்டும் தான் 18+ அப்படி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டேஞ்சரஸ் கண்டென்ட் வந்து போடுறது இல்லனா நீங்க வந்து ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் போடுறது அந்த மாதிரி ட்ரக்ஸ் பத்தி பேசுறது இதுவெல்லாம் கூட உங்களுக்கு 18+ கண்டென்ட்ல தான் வரும். சோ அது என்னென்ன 18+ல வரும்ங்கறது நீங்க டீடைலா பாத்துக்கோங்க YouTubeல. சோ அது மாதிரிப்பட்ட கண்டென்ட் வந்து நீங்க போடிங்கனா உங்களுக்கு அந்த 18+ வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துரும். இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட். சோ வீடியோ போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களோட கண்டென்ட்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நம்ம நினைப்போம் இதுல நான் அந்த மாதிரி தப்பா சொல்லலி அப்படினா. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறது மாதிரி இருக்குறது கூட அது 18+ல வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. சோ அதனால ரொம்ப கவனமா வந்து வீடியோ வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.